ஆப்பிள் யூசர்ஸ் டிஸ்னி பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கப்புறம் iOS ஆப்ஸை யூஸ் பண்ணி நம்மளால் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பை பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து சொல்லிட்டாங்க. இப்போ நீங்கள் வந்து ஐஃபோன் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா டிஸ்னியில் போய் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு வந்து வெப்புக்கு பார்த்தீங்கன்னா வந்து ரீடைரக்ட் பண்ணுவாங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இதனால் இந்த மாதிரி பேமெண்ட் பண்ணுறது மூலிமா ஆப்பிளே பார்த்தீங்கன்னா வந்து 30% ரெவன்யூ வந்து எடுத்துக்கிறாங்களாம். அந்த சப்ஸ்கிரிப்ஷன் 100%னா 30% பார்த்தீங்கன்னா வந்து ஆப்பிளுக்கு போதான். ஸோ இதனால் இதுக்கு எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்னி முடிவு பண்ணி தூக்கிட்டாங்க. பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கப்புறம் நம்ம கூகுள் மேப்லாம் வந்து ரூட் மாதிரி போதெல்லாம் நடக்காது அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஏன்னா கூகுள் மேப் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ரீசெண்டாக வந்து 2 பில்லியன் மந்த்லி யூசர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து சர்பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதாவது 2 பில்லியன் மந்த்லி யூசர்ஸ் மட்டுமே பார்த்தீங்கன்னா கூகுள் மேப் யூஸ் பண்ணிருக்காங்களா, அவ்வளோ பயங்கரமாக போயிட்டு இருக்கு. ஏன்னா இதுக்குள்ள மட்டும் தான் ஒன்றும் எடுத்துட்டு வரல அப்படின்னு சொல்லி நினைச்சேன். கரெக்டாக பார்த்தீங்கன்னா வந்து எடுத்துட்டு வந்துட்டாங்க. இது வந்து பவர்டு பை ஜெமினி அப்படின்னு சொன்னாங்க. கூகுள் ஜெமினி அவங்களோட பார்த்தீங்கன்னா வந்து இது. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து ஃபுல்லாகவே ஜெமினியை யூஸ் பண்ணி தான் வந்து ஒர்க் ஆகும் அந்த கூகுள் மேப் உள்ள எல்லாமே. ஸோ அப்படின்னும் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இது எப்படி இருக்க வந்து அப்படின்றத வரும்போது தான் நமக்கு தெரியும். யூடியூபர்ஸ் யாராச்சும் இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா ஒரு நல்ல நியூஸ்னே சொல்லலாம். யூடியூப்ல வந்து மானிட்டைசேஷன் எனேபிள் ஆன சேனல் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா வந்து ஷாப்பிங் அஃபிலியேட்டட் மார்க்கெட்டிங்ன்ற ஒரு நியூ ஃபியூச்சர் வந்து எடுத்துட்டு வந்தாங்க. இது மூலிமா நீங்கள் இன்னமும் மணி பார்த்தீங்கன்னா வந்து ஜென்ரேட் பண்ணலாம். நான் ஸ்க்ரீன்ஷாட் எல்லாமே சைடில் போடுறேன். இல்லை ஷார்ட்ஸ் போடுறவங்க இந்த ப்ராடக்ட் வாங்குறோமா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குன்னு சொல்லுவாங்களா, இப்போ யாருமே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பண்ணுவேன்னா யூடியூப் இதை நோட்டீஸ் பண்ணி இதுக்குமே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஃபியூச்சர் எடுத்துட்டு வந்துட்டாங்க ஷாப்பிங்கில். இப்போ சர்ச் பண்ணால் போதும், மைக்குன்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணோம்னா அது அமேசான் ஃப்ளிப்கார்ட்னு சொல்லிட்டு ஒரு 3 ஸ்டோர்ல இருந்து எடுத்துட்டு வந்து உங்களுக்கு வந்து சஜஷன் பண்ணுறாங்க. அங்கே நம்ம வந்து அந்த மைக்கை செட் பண்ணி பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லாம் லிங்க் தரத்தோட அந்த ஆட் ப்ராடக்ட்டில் வந்து ஆட் பண்ணி விட்டாலே போதும். நான் ஸ்க்ரீன்ஷாட்லாம் போடுறேன், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதுலேயே வந்து சொல்கிறாங்க இவ்வளோ பர்சன்ட் கமிஷன் இருக்குது அப்படின்றத அங்கேயே சொல்லிடுறாங்க. நமக்கு இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ அடுத்து ஆந்த்ரோபிக் பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கப்புறம் நீங்கள் மவுஸே கிளிக் பண்ண வேணாண்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. என்ன ப்ரோ சொல்கிறேன்னா ஆந்த்ரோபிக் அப்படின்ற ஒரு ஏஐ ஸ்டார்ட் அப் பார்த்தீங்கன்னா வந்து ஆட்டோமேட்டட் மவுஸ் கிளிக் பார்த்தீங்கன்னா வந்து பண்ணிட்டாங்க. அதாவது நம்ம வந்து இப்போ லேப்டாப் வச்சிருக்கோம்னா சொல்லலாம், டேய் மவுஸே அங்கே போய் நீ கிளிக் பண்ணு, இல்லை நீங்கள் வந்து இதை டைப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே வாய்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் வந்து சொல்லிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஏஐ அந்த ஒரு ஸ்டார்ட் அப். இந்த ஸ்டார்ட் அப் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவர்டு பை இல்லை பேக்டு பை கூகுள் அண்ட் அமேசான் பார்த்தீங்கன்னா ஆந்த்ரோபிக்கோட சிஎஸ்ஓ அதாவது சீஃப் சயின்ஸ் ஆஃபீஸர் தான் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. ஸோ இது எப்படி இருக்குது அப்படின்றத வரும்போது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது தான் தெரியும். சைனீஸ் ரிசர்ச்சர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஏஐ டெவலப் பண்ணியிருக்காங்க. என்ன ப்ரோன்னு கேட்டிங்கன்னா மிலிட்ரி யூஸ்க்காக பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஏஐ வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்னெல்லாம் பண்ணோம்னா இந்த அனலைஸ் பண்ணுறது இல்லை வந்து ஒரு இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணி கலெக்ட் பண்ணிக்கிறது, ஸோ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சைனீஸ் பண்ணாலே கொஞ்சம் லைட்டாக பயமாக தான் இருக்கு. ஏன்னா கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கே தெரியும், டேட்டாலாம் கண்டிப்பாக அவங்க ஆப்பை யூஸ் பண்ண யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. யூஸ் பண்ணால் கண்டிப்பாக அந்த நாட்டோட டேட்டாலாம் எடுத்துருவானுங்க. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்கும். இதுக்கு பின்னாடி ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னே பார்த்தீங்கன்னா சொல்லலாம். AMA 213Bன்னு சொல்லிட்டு ஒரு லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் பார்த்தீங்கன்னா இருக்குது. இதை யூஸ் பண்ணி தான் இந்த ஒரு ஏஐ வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க.